Watch full episodes on Jio Hotstar. ஹலோ இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாரா? ஆமா ஆமா நான் தான் பேசுறேன். ஆமா நீ யாரு பேசுறது? நான் தான் கவிராஜா கொல்லக்கார பேசுறேன். உங்களுக்கு கவிதையை சொல்லி சொல்லி உங்க மூளைய ஃப்ரை பண்ண போறேன். அட கொல்லக்காரன், நமக்கும் கவிதைக்கும் ரொம்ப தூரம் பாத்துக்குங்க. உங்க கவிதை மாநாடு வேற எங்கேயாவது போய் நடத்துங்க. மாநாடு இங்க தானே நடக்கும். ஆனா இந்த மாநாடு உங்களுக்காக இல்ல. இப்ப நான் உங்க கிட்ட சொல்ல போற இந்த அருமையான கவிதைய தம்பி சிவா கிட்ட கொண்டு போய் சொல்லிடுங்க. ராஜாவோட தோட்டத்துல ஒரு ரோஜா பூ இருந்துச்சாம். ராஜா தோட்டம் ரோஜா பூவுன்னு என்னையா கதை பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ கவிதைய சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்ல விடுகதை கேட்டுக்கிட்டு இருக்கியா? அண்ணாச்சி, இத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்குங்க. 5 நிமிஷத்துல சிவாவை இதுக்கான விடையை கண்டுபிடிக்க சொல்லுங்க. இல்லன்னா எல்லாமே அழிஞ்சு போய் இந்த கவிதையை கேட்கறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க, தம்பி சிவாவும் இருக்க மாட்டாரு. தெரிச்சிருப்பா. அட சிவா கிட்ட எதுக்கு சொல்லணும்? வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா? ஏன்னா தம்பி சிவாவால தான் என் தம்பி ஜெயில களி சாப்பிடுறான். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இப்ப கவிதையை சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். லட்டு சிங் சார், சிவா கிட்ட சொல்லிடுங்க. அவனோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓஹோ சிவா, ஹலோ சிவா, கொஞ்சம் கவனமா கேளுப்பா. ஒரு திருட்டு போய் மிரட்டி இருக்கிறான். அது ஓகே லட்டு சிங் சார், நான் சீக்கிரமா இதுக்கு அர்த்தத்தை சொல்றேன். என்ன ஆச்சு சிவா? நான் யாரோ ஒரு குண்டனோட தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டேனா. அவன் தான் இந்த மெசேஜ் கொடுத்திருக்கான். பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல 1000 மொட்டுக்கள் பூத்து இருக்கான். ராஜாவோட தோட்டத்துல பூத்தொட்டிக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. இந்த விடுகதையில தான் எங்க பிளாஸ்ட் ஆக போகுதுங்கிற க்ளூ இருக்கான். 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலனா எங்கயாவது பிளாஸ்ட் ஆயிடும். பச்சை பசேர்னு ஒரு இடம் அப்படின்னா இடம் பச்சையா இருந்திருக்கணும். அப்புறம் அங்க நிறைய பூத்தொட்டிங்க இருக்கு. அதுல நிறைய மொட்டுகள் இருக்கு. அது ஏதோ ஒரு மாலையோடுது, பச்சை கலர்ல ஒரு மாலை. அப்போ பூத்தொட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன கேட்டா? நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. இது அவ்வளவு சுலபமானது இல்ல. பச்சை பசேல்னு ஒரு இடம், 1000 மொட்டுக்கள் பூத்திருக்கும். ராஜாவோட தோட்டத்துல பூத்தொட்டி ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா, அந்த ராஜா யாரு? எனக்கா இல்ல லட்டு சிங் சார்க்கா? ஒன்னும் புரியலையே. லட்டு சிங் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ ஹலோ லட்டு சிங் சார், உங்ககிட்ட தோட்டம் ஏதாவது இருக்கா என்ன? அதாவது கார்டன். என்னது கார்டனா? இல்ல 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 இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையாப்பா. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு கிச்சன் கார்டன் இருக்கு. அட டைம் போய்கிட்டு இருக்குப்பா. இன்னும் 35 செகண்ட் தான் இருக்குது. சீக்கிரம் சொல்லு. அப்போ அங்கேயே போய் செக் பண்ணுங்க. ராஜாண்ணா, அது நீங்க தான். அந்த தோட்டத்துல போய் நல்லா செக் பண்ணி பாருங்க. அது உங்களோட கிச்சன் கார்டன்ல தான். கான்ஸ்டபிள், சீக்கிரம் நம்ம கிச்சன் கார்டனுக்கு போய் பாரு. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. நானும் வரேன். எங்க இருக்கு? எங்கயா இருக்கு? நீ எப்படி? கான்ஸ்டபிள், தேங்க்யூ. சீக்கிரம் வாங்க. பெரிய பிரச்சனை ஏதாவது வரதுக்குள்ள நம்ம போய் லட்டு சிங் சார பார்த்தாகணும். வாங்க. அண்ணாச்சி, பாம் தெரிச்சதா? உங்களுக்காக நான் வச்சது சின்ன பாம் தான். உனக்கு எப்பவுமே இப்படி வைக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சீரியஸான கவிஞராவே.
என்னப்பா லட்டு சிங் சார் இன்னொரு கவிதை வச்சிருக்கேன் கேக்குறீங்களா? இல்ல வேணாம். நான் இதுக்கு மேல எந்த கவிதையும் கேட்க தயாரா இல்ல. ஹம்டி டம்டி sat on a wall. ஹம்டி டம்டி sat on a wall. நான் தான் உன்னோட எந்த கவிதையும் கேட்க விரும்பலன்னு சொன்னேன்ல. ஹம்டி டம்டி had a great fall. நான் உன்னோட கவிதையே கேட்க விரும்பல, நிறுத்து. உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. now வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அடடா, இப்ப நான் என்ன செய்யட்டும்? என்ன செய்யறது? போலீஸ் வேலையை பார்க்கவா இல்ல இவனுக்கு பயப்படவா? இல்லன்னா நான் என் வாட்சில் 5 நிமிஷத்தை பார்க்கவா? சிவா எங்கம்மா இருக்க? நான் வந்துட்டேன். சிவா அவன் மறுபடியும் கவிதையை சொல்லிட்டான்ப்பா. என்ன? ஆமாப்பா. ஹம்டி டம்டி sat on a wall. ஹம்டி டம்டி had a great fall. அவ்வளவுதானா? ஃபுல் கவிதையை சொல்லவே இல்லையா? ஃபுல் கவிதையை நான் உனக்கு சொல்றேன். ஆனா இப்போ கொஞ்சம் யோசிக்க விடு. இது சீரியஸான விஷயம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹம்டி டம்டி sat on a wall. அதாவது ஹம்டி டம்டின்ற 2 பேரு செவுத்து மேல உட்கார்ந்திருக்காங்க. யாரும் செவுத்து மேல எல்லாம் ஏறி உட்கார மாட்டாங்க. வேற ஏதாவது யோசிங்க. ஹம்டி டம்டி sat on a wall. ஹம்டி டம்டி had a great fall. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபால்னா அதுக்கு அர்த்தம் அவன் ஏதோ டவர்ல பாம்பு வச்சிருக்கான்னு தோணுது. இல்ல, ஹம்டி டம்டிக்கு அர்த்தம் என்னன்னா ஹம்டி டம்டி எக்ஸ். அப்போ எக்ஸ் எங்க கிடைக்கும்? போல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல. அதாவது பொல்யூட்ரி ஃபார்ம்ல தான் பிளாஸ்ட் ஆக போகுது. கான்ஸ்டபிள், நாம முழு போலீஸ் ஃபோர்ஸோட வேதாஸ் பொல்யூட்ரி ஃபார்முக்கு போலாமா? இல்ல, பிளாஸ்ட் ஆக போறது அங்க இல்ல. ஏன்னா அந்த இடம் வேதா சிட்டிக்கு வெளியில இருக்கு. அங்க அட்டாக் பண்றதுல அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பிளாஸ்டா இருந்தாலும் ஊருக்குள்ளதான் நடக்கணும். ஊருக்குள்ள எக்ஸ்னு என்ன இருக்கு? ஊருக்குள்ள எக்ஸ்னு ஒரு பெரிய கடை இருக்கு. அதுக்கு பேரு எக்ஸ் ஒன்லி. அதுவும் நகரத்துக்கு நடுவுல இருக்கு. அதுவாதான் இருக்கும். அதோட அங்க பிளாஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு அர்த்தம் பெரிய பாதிப்பு உண்டாக போகுது. வாங்க நம்ம சீக்கிரமா அங்க போகலாம். ஏற்கனவே அவன் போன் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. நமக்கு என்ன 4 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ஓடே. சரிங்க, புதுசா ஆள் யாராவது வந்துட்டு போனாங்களா? தெரியாதவங்க யாரும் ஏதாவது கொடுத்துட்டு போனாங்களா? இல்ல ஏதாவது வச்சுட்டு போனாங்களா? இல்லப்பா, அந்த மாதிரி யாருமே வரவே இல்லையே. நான் கடையை இப்பதான் திறந்தேன். இப்பதான் ஞாபகம் வருது, போஸ்ட்மேன் வந்தான். அந்த லெட்டர் பாக்ஸ திறந்து ரொம்ப நேரம் எதையோ பாத்துக்கிட்டு இருந்தான். லெட்டரை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கதான் இருக்கு பாக்ஸ். என்ன? சார், பாம் இதுக்குள்ளதான் இருக்கு. அதோட 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அப்படியா சிவா? அப்படின்னா சீக்கிரமா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். அமைதியா இருங்கப்பா. நம்ம ஒளிஞ்சுக்கிறதால என்ன ஆயிட போகுது? பாம்பை எடுக்கலனா இந்த மார்க்கெட்டே காலி ஆயிடும். தடவை நாம தப்பிச்சிட்டோம். நான் என்னோட மொபைல் போனை சுவிட்ச் ஆஃபே பண்ணி வச்சிடுறேன். இல்லன்னா அவன் மறுபடியும் கவிதை சொல்றேன்னு சாவடிச்சிருவாயா. ஹலோ லட்டு சிங் அண்ணாச்சி, நல்லா இருந்துச்சுல்ல?
இந்த முறை எப்படியோ தம்பி சிவா காப்பாத்திட்டான். ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அட நீ என்னையா விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிற? ஹலோ, கவிதை சொல்றவரே, உனக்கு என்னதாயா வேணும்? உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லணும். சரி, இந்த கதையை உங்ககிட்ட சொல்லவா இல்ல தம்பி சிவா கிட்ட சொல்லவா? ஸ்பீக்கரை நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க எல்லாம் கேக்குறோம். அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு நாங்க யோசிக்கிறோம். சொல்லுங்க. அட கவிதை சொல்ற அங்கிள், சும்மா மறைஞ்சிருந்து என்ன விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நேர்ல வந்து சொன்னீங்கன்னா தானே நல்லா இருக்கும். வருவேன், கட்டாயம் வருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற பழைய கணக்கெல்லாம் முடிச்சுக்கலாமே தம்பி. தம்பி உன்னாலதான் என்னோட தம்பி இப்ப ஜெயில இருக்கான். உன்னை அவ்வளவு சுலபமா என்னால எப்படி விட முடியும்? சரி அதெல்லாம் விட்டு இந்த கவிதையை கொஞ்சம் கேள. சித்தப்பா சித்திக்கு வெள்ளி மார்க்கெட்ல வெள்ளி ஸ்பூனால தங்க பிஸ்கெட்டை ஊட்டினாராம்பா. தங்க பிஸ்கெட்டா? இது தப்புப்பா. உனக்கு கதையே சொல்ல தெரியல. எல்லா நியாயங்களும் எல்லா தர்மங்களும் எனக்கு தெரியும். உனக்கு இருக்கிறது சேம் டைமிங் தான். வெள்ளி மார்க்கெட்னா அதுக்கு அர்த்தம் வள்ளி தாபா தான் அங்க இருக்கு. அதுவும் வேதாஸ் நகரத்துக்கு வெளியில சந்திரா மார்க்கெட் பக்கத்துல. அங்க நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப ஃபேமஸான இடமாச்சே. எனக்கு புரிஞ்சிருச்சு. உடனே கிளம்புவோம். சந்திரா மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற அந்த டாபாவுல தான் அடுத்த பிளாஸ்ட் நடக்க போகுது. போய் தடுப்போம். ஹலோ ஆல் போலீஸ் போர்ஸ், பக்கத்துல இருக்கிற சந்திரா மார்க்கெட் கிட்ட சீக்கிரமா அந்த டாபா கிட்ட வந்துருங்க. வாங்க. ஓவர். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க, நாம என்ன கொஞ்சம் நல்லா யோசிக்கலாம். அட இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சிவா. சந்திரா மார்க்கெட் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல வேற இருக்கு. 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள போய் பாம கண்டுபிடிக்கணும். பொதுமக்களை காப்பாத்தணும். நீ யோசி, நல்லா யோசி. உனக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு போன் பண்ணு. நான் போன் ஆன்லயே தான் வச்சிருப்பேன். நில்லுங்க, இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. லட்டு சிங் சார் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இதுல நிச்சயமா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதோட அந்த தாபாவும் ஊருக்கு வெளியில தான் இருக்கு. அங்க பிளாஸ்ட் பண்றதால பாதிப்பு ஒன்னும் அதிகமா இருக்காது. நிச்சயமா இதுக்கு வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. சித்தப்பா சித்திக்கு தங்க பிஸ்கெட்டை ஏன் ஊட்டினாரு? வெள்ளி ஸ்பூனால சட்னி தானே ஊட்டி விட்டாரு. இந்த தங்க பிஸ்கெட் எங்க இருந்து வந்துச்சு? அப்படின்னா இதோட மொத்த ரகசியமும் இந்த தங்க பிஸ்கெட் குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆனா தங்க பிஸ்கெட் எங்க கிடைக்கும் தெரியலையே. தங்க கடையில தான் கிடைக்கும். பேங்க்ல கூட தான் இருக்கும். ஆமா, நீ ரொம்ப சரியா சொல்லிருக்க ரேவா. எல்லாத்தையும் விட நிறைய தங்க பிஸ்கெட்ஸ் பேங்க்ல மட்டும்தான் இருக்கும். தங்க கடையில ரொம்ப கம்மியா தான் பிஸ்கெட்ஸ் இருக்கும். இப்போ அதிகமான தங்கம், அதாவது தங்க பிஸ்கெட்ஸ் எந்த பேங்க்ல அதிகமா இருக்கும்? இது லட்டு சிங் சாருக்கு மட்டும் தான் தெரியும். போலீஸ்க்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. லட்டு சிங் சார், எல்லாத்தையும் விட நிறைய தங்க பிஸ்கெட்ஸ் எங்க கிடைக்கும்? அட சிவா, நான் நகரத்தை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பிஸ்கெட் சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் எனக்கும் பசிக்கத்தான் செய்யுது. பிஸ்கெட்டுக்கு நான் எங்க போறது? லட்டு சிங் சார், நான் சாப்பிடுற பிஸ்கெட்ஸ பத்தி பேசல, பின்ன தங்க பிஸ்கெட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் விட அதிகமா எந்த பேங்க்ல இருக்கும்? ஓஹோ, நீ அதை கேட்டியா? அது சிட்டி பேங்க்ல சிவா. அட இப்பதான் போன வாரத்துல 50 கிலோ தங்கத்துக்கான கன்சைன்மெண்ட் வந்திருக்கு. அப்போ லட்டு சிங் சார், நீங்க உடனே மார்க்கெட்ல இருந்து திரும்ப வாங்க. அங்க மார்க்கெட்ல உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அந்த கவிதராஜ் உங்களை முட்டாள் ஆக்கிட்டான். போலீஸ் போர்ஸ் எல்லாத்தையும் நகரத்தை விட்டு வெளியில அனுப்பிட்டு அவன் நிம்மதியா வேதாஸ் பேங்க்ல வச்சிருக்கிற தங்க பிஸ்கெட்ஸை திருடிட்டு போக நினைச்சிருக்கா. இப்ப நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க. இந்த டிரைனேஜ் மூடிய யார் இங்க திறந்து வச்சிருக்கா? பக்கத்துலயே இங்க யாரையும் காணோம். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது. ரேபா, வேதாஸ் பேங்க் கேட்டுக்கு வெளியில ஒரு மேனுவல் இருக்கு. நான் அது உள்ள இருந்து பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன். கவிதராஜ் கீழே இருந்து ஒரு சுரங்கத்தை தோண்டி இருக்கான். அந்த சுரங்கம் நேரா பேங்க்குள்ளதான் போய்கிட்டு இருக்கு. அவன் அநேகமா இப்ப பேங்க் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பான். லட்டு சிங் சாரை கூட்டிட்டு நீங்க இங்க வந்துருங்க.
நகர மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சிவா வேகமா இருக்கிறதுனால இந்த ஊர்ல தப்பு எதுவும் நடக்காதாமா. அதை தான் பாப்போம். தம்மா துண்டு பையனுக்கு 2 வீடு கதை தான் சொன்ன, அதுக்குள்ள சிக்கி தவிக்கிறான். பாத்தீங்களா? சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் பாம் இருக்குன்னு தேடிட்டு இருக்க போறாங்க பாஸ். இங்க பாருங்க, அப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கணும். இந்த நகர மக்கள் இத பல வருஷத்துக்கு மறக்கவே கூடாது. அப்படின்னா என் கவிதையில நீ மாட்டிக்கல, அப்படித்தானே தம்பி? நீ சாதாரண சின்ன பொடிய, உன்னை நசுக்கி போடுறதே எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓ, சின்ன பையனை சொல்லாம வேற என்ன சொல்றது சொல்லு. சிவா, என்னோட பேரு சிவா. உன் பேர்லாம் தெரியுண்ட தம்பி, ஆனா இதுக்கப்புறம் நீயே இருக்க மாட்ட, உன் பேரும் இருக்காது. ஆமா, ஏண்டா அடி வாங்குறத பட்ட சந்தோஷமா இருக்கா? போய் அடிங்கடா. பாருடா, அவனை புடிங்க. போலீஸ் உங்களை 4 பக்கமும் சுத்தி வளைச்சிருச்சு. நிறுத்துங்கடா டேய். நல்லா விளையாடுறீங்க லட்டு சிங் அண்ணாச்சி. உங்க கெத்தெல்லாம் இப்ப என்னாச்சு? ஏதோ வந்துட்டீங்க, வாங்கிட்டு போயிடுங்க. சிவா, சிவத்தை எடுத்து தப்பு ஓடிட்டு இருக்கான். என்கிட்ட இருந்து நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிச்சிட முடியாது. உன்னை எதுவும் பண்ணாம இருக்கல, அதான் இப்படி பஞ்ச் டைலாகா பேசிக்கிட்டு இருக்க. சரி வா, இப்ப என் பஞ்சு எப்படி இருக்குன்னு பாரு.
தாங்க முடியுது. போதும் போதும். எங்க கேப்டன் படத்துல வர பொண்ணமல மாட்டா காலெல்லாம் சுத்தி சுத்தி சண்டை போட்டா வாடா உன்னை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சு களி சோறு போடுறேன். நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்றேன் கேளுங்க. கவிதராஜ் அங்கிள், கவிதராஜ் அங்கிள் பேங்க்ல கொள்ளையடிக்க போனாரு. அப்புறம் போலீஸ் கிட்ட நல்லா மாட்டிட்டாரு. நீங்க போறீங்க ஜெயிலுக்கு. அங்க போற சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும். அங்க கொடுத்த தண்ணி தான் நீங்க குடிக்கணும். போதும், நிறுத்துங்க. என்னால இதுக்கு மேல கேட்க முடியாது. முதல் முறையா நான் ஜெயிலுக்கு போறேன். இப்படி அனுப்புவீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சிவா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.